ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிஎம்ஏ ஆசான். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 2 ஃப்ரம் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் சாப்டர். இது எதில் இருக்குன்னா சிஎம்ஏ ஃபைனல் லா பேப்பர் ஸ்டடி மேட்லேருந்து தான் சொல்லி எடுத்துகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து இன்ட்ரோ, கார்ப்பரேட் கவர்னன்ஸ்னால் என்ன, அதோட லீகல் ஃப்ரேம் ஒர்க் என்ன, அதெல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ அதோட கண்டினியூட்டி பார்க்கலாம். ஓகே, த ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் இந்தியாஸ் கார்ப்பரேட் கவர்னன்ஸ், அதாவது இந்த மாதிரி கார்ப்பரேட்டில் நிறைய தப்பு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நிறைய ரீஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க, மாற்றங்கள் கொண்டு வராங்க. அதோட முதல் கட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். 1996 to 2008. ஓகேவா, இந்த காலகட்டத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு ஃபேஸ் நடந்திருக்கு, முதல் கட்டம் நடந்திருக்கு, முதல் கட்ட மாற்றங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 1998 கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி டிசைரபிள் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு கொண்டு வராங்க. கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, அதாவது இந்தியன் இண்டஸ்ட்ரியெல்லாம் சேர்ந்து ஒரு கோடு மாதிரி கொண்டு வராங்க. எப்போனா 1998, ஆனால் ஆரம்பித்தது வந்து 1996. மாற்றம்ங்கிறது உடனே நிகழ்ந்துடாது இல்லையா, ஓவர் நைட்டில். ஸோ 2 வருஷம் இதுக்காக ஒர்க் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். CI took a special initiative on corporate governance, the first institutional initiative in Indian industry. இந்தியாவிலேயே முதல்ல இந்த மாதிரி ஒரு முதற்கட்டம் எடுத்து வச்சது யார்? CIE தான். The objective was to develop and promote the code for companies. அது எந்த கம்பெனியாக வேணா இருக்கட்டும், இதோட குறிக்கோள் என்ன? பப்ளிக் செக்டராக இருக்கலாம், ப்ரைவேட் செக்டராக இருக்கலாம், பேங்க், ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், இந்த மாதிரி யாராக வேணா இருக்கலாம். இவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது என்னவா இருந்திருக்குன்னா, டு ப்ரொடெக்ட் தி இன்வெஸ்டர் இன்ட்ரெஸ்ட். யாரெல்லாம் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாக்கிறது. எஸ்பெஷலி ஸ்மால் இன்வெஸ்டர், சின்ன இன்வெஸ்டராக இருந்தால் கூட ஓகே. ப்ரமோஷன் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கிறது. வித்தின் த பிஸ்னஸ் அந்த இண்டஸ்ட்ரி, பிஸ்னஸ்க்குள்ளேயும் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் என்ன பண்ணுறது? டிரான்ஸ்பரன்சி அதிகரிக்கிறது. நீட் டு மூவ் டுவர்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்க்ளோஷர் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதாவது இங்கே இருக்கிற கம்பெனியில் இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் தெரியும்படியாக செய்கிறது விதத்தில் இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்க மூவ் பண்ணுறது. இது எல்லாம் தான் யாரோடது? CIAயோட அப்ஜெக்டிவ்ஸாக இருந்திருக்கு. வேறு என்ன சொல்கிறாங்க? அண்ட் த்ரூ திஸ் டு டெவலப் ஹை லெவல் ஆஃப் பப்ளிக் கான்ஃபிடன்ஸ் இன் பிஸ்னஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இதன் மூலமாக மக்களுக்கு பிஸ்னஸ் மேலேயும் இண்டஸ்ட்ரி மேலேயும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உண்டு பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் கவர்னன்ஸ் ரிஃபார்ம் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க CII. இந்த கம்ப்ளீட்டட் ஃபைனல் டிராஃப்ட் எப்படி வந்திருக்குன்னா, என்றைக்கு வந்திருக்குன்னா ஏப்ரல் 1998 அப்போ வந்திருக்கு. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு யார் பண்ணாங்க? கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி. இது படிக்க கொஞ்சம் வேகாக இருக்கும்ப்பா, அதனால் நான் இதை என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் இப்படி படித்தோன்னே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சும்மா இதை வந்து மக்கப் பண்ணுற அளவுக்குலாம் படிக்க வேணாம். ஒரு வாட்டி இதை ரீட் பண்ணி பாருங்கள். படித்தோடனே உங்களுக்கு மைண்டில் என்ன பாயிண்ட் ஃபஸ்ட்டு ஞாபகம் வருதோ அது சின்னதாக ஒரு நோட் மாதிரி எழுதிக்கோங்க. நோட்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க. நீங்கள் திருப்பி இதை படிக்கணும், திருப்பி இந்த ஒரு பேரா ஃபுல்லாக படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அப்போது நீங்கள் அந்த நோட்ஸை கம்பேர் பண்ணி இந்த கிளாஸையும் கேட்டுக்கிட்டு இந்த நோட்ஸையும் கம்பேர் பண்ணி நீங்கள் இதை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நான் பண்ணுறேன். ஓகேவா. 1998 கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, இதுதான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி பார்த்தோம். அடுத்து 1999 ரிப்போர்ட் ஆஃப் த கமிட்டி. ஃபஸ்ட்டு இங்கே மாதிரி ஒரு வெட்ரன் பிஸ்னஸ்மேன் கொண்டு வராங்களே, யார்? குமார் மங்கலம் பிர்லா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அவரோட ரிப்போர்ட் தான் செகண்டாக வருது ஆன் கார்ப்பரேட் கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும். இவர் வந்து செபி இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, குமார் மங்கலம் பிர்லா as chairman to give a comprehensive view of the issues related to insider trading. Insider tradingனா என்ன? சாதாரணமாக இப்போ வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனாக வெளியில் சொல்லக்கூடாது இல்லையா, இந்த மாதிரி ஷேர் இஷ்யூ பற்றினது. ஆனால் இவர் உள்ளே இருக்கிற ஒரு ஆள் இருந்துகிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கம்பெனியில் உள்ளே இருந்துட்டு ஒரு ஆள் வந்து அவர் வெளியில் அவங்க தெரிஞ்சவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஷேரை இப்போ வாங்குங்க, இப்போ வேலை ஏறப்போகுது இறங்க போகுது, இந்த மாதிரி வேலை தப்பாக செஞ்சிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் இன்சைடர் ட்ரேடிங். ஓகேவா. அதனால காம்ப்ரஹென்சிவ் வியூ கொடுத்துருக்காரு. யார்? குமார் மங்கலம் பிர்லா அப்படின்னு சொல்கிற அந்த பிஸ்னஸ்மேன். அவர் சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. எது ரிலேட்டடான வியூலாம் கொடுக்குறாருன்னா, இன்சைடர் ட்ரேடிங் ரிலேட்டடாக கொடுக்குறாரு. டு ப்ரொடெக்ட் தி ரைட்ஸ் ஆஃப் வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அது யாராக வேணால் இருக்கலாம். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வேறு, ஷேர் ஹோல்டர் வேறு. ஸ்டேக் ஹோல்டர்னால் அந்த பிஸ்னஸ் யாரெல்லாம் எஃபெக்ட் பண்ணுதோ, அது கஸ்டமராக இருக்கலாம், இன்வெஸ்டராக இருக்கலாம், கிரெடிட்டராக இருக்கலாம், டிபென்ச்சர் ஹோல்டர்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி யாராக வேணால் இருக்கலாம். யாரெல்லாம் பிஸ்னஸால் எஃபெக்ட் பண்ணப்படுறாங்களோ அவங்களாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அவங்களோட உரிமையை பாதுகாக்கிறதுக்காக இவர் வந்து ஒரு வியூ கொடுக்குறாரு, ஒரு பார்வை அது கொடுக்குறாரு. த ஹார்ட் ஆஃப் த கமிட்டிஸ் ரிப்போர்ட், இதில் மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, செட் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாரு. எதுக்கு? விச் டிஸ்டிங்யூஷஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ். ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன? ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னால் பொறுப்புகள், ஆப்ளிகேஷன்ஸ்னால் என்ன சொல்கிறது தமிழில்?
கடமை இதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதை நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆப்ளிகேஷன்ஸ். அவங்க என்ன பண்ணுறாரு, ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு எது பிரிக்கிறதுக்காக. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னால் என்ன, ஆப்ளிகேஷன்ஸ்னால் என்ன, போர்டோட அதை நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது போர்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ். இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸை பற்றி சொல்கிறாரு. அண்ட் தி மேனேஜ்மெண்ட் இன் இன்ஸ்டியூட்டிங் தி சிஸ்டம்ஸ் ஃபார் குட் கார்ப்பரேட் கவர்னன்ஸு and emphasize the rights of shareholders in demanding corporate governance. ஷேர்ஹோல்டர்ஸோட ரைட்ஸை எம்ஃபசைஸ் பண்ணி கார்ப்பரேட் கவர்னன்ஸ், குட் கார்ப்பரேட் கவர்னன்ஸை டிமாண்ட் பண்ணுறதுக்காக அவங்களோட ரைட்ஸை எம்ஃபசைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. மெனி ஆஃப் தி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் மேண்டேட்ரி. இதில் கொடுத்துருக்கிற மெனி ரெக்கமெண்டேஷன்ஸ், அவங்க சொல்கிற நிறைய ரெக்கமெண்டேஷன் எல்லாமே மேண்டேட்ரி. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. மேண்டேட்ரியா ரெக்கமெண்டேட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க மெனி ஆஃப் தி ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து மேண்டேட்ரி. அடுத்து these recommendations are expected to be enforced on the listed companies for initial and continuing disclosures in a phased manner within specified dates through the listing agreement. இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே லிஸ்டிங் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட்டாக இருக்கும் இல்லையா அந்த கம்பெனிக்கு, அது ஃபாலோ பண்ணக்கூடிய நெறிமுறைகளை இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபார் இனிஷியல் அண்ட் கண்டினியூங் டிஸ்க்ளோஷர்ஸ், முதல்லே அவங்களோட அந்த வெளிப்படைத்தன்மை டிஸ்க்ளோஸ் பண்ணுறதுக்காகவும், அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணுறதுக்காகவும் வித்தின் ஸ்பெசிஃபைட் டேட்ஸ் த்ரூ லிஸ்டிங் அக்ரிமெண்ட்னா, லிஸ்டிங் அக்ரிமெண்ட் நம்ம செபி சாப்டர் படிக்கும்போது படிக்கலாம். லிஸ்டிங் அக்ரிமெண்ட் மூலமாக அவங்களுக்கான நெறிமுறைகள் என்னென்ன அதெல்லாம் சொல்கிறாங்க. த கம்பெனிஸ் வில் ஆல்சோ ரிக்வயர்ட் டு டிஸ்க்ளோஸ் செப்பரேட்லி இன் தேர் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ். அதாவது லிஸ்டிங் அக்ரிமெண்ட் மூலமாக இல்லாமல் ஏற்கனவே அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அது மூலமாகவும் இல்லாமல் வேறு என்ன மூலமாக சொல்கிறாங்க, கம்பெனி அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட் மூலமாக இன்னெல்லாம் பண்ணுறாங்க, கார்ப்பரேட் கவர்னன்ஸை கம்ப்ளை பண்ணுறதுக்காக இன்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்கன்றது சொல்லணும். ரிப்போர்ட் ஆன் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் டீலியேட்டிங் தி ஸ்டெப்ஸ் தே ஹேவ் டேக்கன், என்னெல்லாம் அவங்க ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க வித் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் த கமிட்டி. தீஸ் வில் எனேபிள் த ஷேர்ஹோல்டர்ஸ் டு நோ where the companies in which they have invested stand with respect to specific initiatives taken to ensure robust corporate governance. இந்த மாதிரிலாம் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பெரிய ஒரு கம்பெனியாக இருக்குது, கிட்டத்தட்ட 10,000 ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சரி கம்பெனி ஒழுங்காக தான் நடக்குது, நல்ல கரெக்ட் பாத்தில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இந்த குமார்மங்கலம் பிர்லா கமிட்டி பொறுத்த வரைக்கும் என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம மெயினாக கவனிக்கணும். ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இன்சைடர் ட்ரேடிங்கை ப்ராஹிபிட் பண்ணி வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸோட ரைட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு வியூ கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் ஆப்ளிகேஷன்ஸையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறாரு. போர்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா கம்பெனிஸ் அவங்க இந்த மாதிரி செபி கைட்லைன்ஸ் இல்லாமல் லிஸ்டிங் அக்ரிமெண்ட் மூலமாக கூட இல்லாமல் வேறு என்னென்னா கம்பெனி தனியாக ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். இந்த மாதிரி கார்ப்பரேட் கவர்னன்ஸ் சம்மந்தமாக அவங்க இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ஸ் ஒன்று சப்மிட் பண்ணணும். இது மூலமாக ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களோட மேனேஜ்மெண்ட்டோட க்ரெடிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? செகண்டு ரிப்போர்ட் ஆஃப் த குமார்மங்கலம் பிர்லா கமிட்டி செகண்ட் முடிஞ்சிச்சு. 1998, 1999, அதுக்கப்புறம் 2000 என்ன பண்ணியிருக்காங்க, ரிப்போர்ட் ஆஃப் த டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் கார்ப்பரேட் எக்ஸலன்ஸ் த்ரூ கவர்னன்ஸ். நீங்கள் வந்து இவ்வளோ இது ஞாபகம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யார் அதை கொண்டு வந்திருக்காங்க, என்ன ஒரு கீவேர்டு, அதை மட்டும் ஹெட்டிங்காக எழுதுங்க. ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா சிஏ, இது கண்டிப்பாக எழுதியே ஆகணும். கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி எழுதியே ஆகணும். டிசைரபிள் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்றது வேர்டு. செகண்டு குமார்மங்கலம் பிர்லா கமிட்டி ரிப்போர்ட், இல்லைனா குமார்மங்கலம் பிர்லா ரிப்போர்ட், கேஎம்பி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் எழுதுங்க. தேர்டு டாஸ்க் ஃபோர்ஸ் ரிப்போர்ட் ஆன் கார்ப்பரேட் எக்ஸலன்ஸ் த்ரூ கவர்னன்ஸ், இல்லைனா டாஸ்க் ஃபோர்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு எழுதுங்க. நவம்பர் 2000, இது வந்து குறிப்பாக நவம்பர் 2000 எழுதுங்க, ஏன்னா 2000 வேறு சில இதுவும் இருக்கலாம். ஓகேவா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்பெனி அஃபேர்ஸ், இப்போ இருக்கிற மினிஸ்ட்ரி ஆஃப் கம்பெனி அஃபேர்ஸ் முன்னாடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்பெனி அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. அது ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது. என்னென்னா, ஆன் அச்சீவிங் கார்ப்பரேட் எக்ஸலன்ஸ் த்ரூ கார்ப்பரேட் கவர்னன்ஸ் டிபெண்டிங் ஆன் தி சைஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் த கம்பெனிஸ் ஆஸ் வெல் அஸ் த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் த மார்க்கெட் பிளேஸ் த டாஸ்க் ஃபோர்ஸ் ரெக்கமெண்டட் ஃபேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் அண்ட் எசென்ஷியல் மெஷர்ஸ். அதாவது அதோட கம்பெனியோட சைஸை பொறுத்து, மார்க்கெட் சைஸை பொறுத்து, அதோட கேப்பபிலிட்டியை பொறுத்து இவங்க யார், மினிஸ்ட்ரி ஆஃப் கம்பெனி அஃபேர்ஸ் இருக்காங்களே, MCA அப்படின்னு சொல்கிறவங்க, அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கார்ப்பரேட் கவர்னன்ஸ் ரிலேட்டடாக என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், எசென்ஷியல் மெஷர்ஸ் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு
CAA, KMB report, MCA report. Next, introduction of clause 49 of the listing agreement. SEBI வந்து லிஸ்டிங் அக்ரிமெண்ட்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அதில் கிளாஸ் 49 ஒன்று இருக்குது. அது கார்ப்பரேட் கவர்னன்ஸை பற்றி என்னெல்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது பிளர் ஆகிட்டே இருக்குது, எனக்கு வீடியோ சரியாக எடுக்கவே தெரில, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. எப்போவும் நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் பக்கத்தில் வச்சே மேட்ச் பண்ணி படிங்க. Shortly after introduction of the CAA code, SEBI appointed the committee on corporate governance in Birla committee. அதாவது இந்த மாதிரி CAA கோடு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களே ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா SEBI கார்ப்பரேட் கவர்னன்ஸ்க்காக பிர்லா கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணாங்க. அது நம்மளுக்கு தெரியும். 1999 அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க டு ப்ரமோட் அண்ட் ரைஸ் தி ஸ்டாண்டர்ட் ஆன் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் ஃபார் லிஸ்டட் கம்பெனிஸ்க்காக. The Birla Committee recommendations were primarily focused on two fundamental goals: improving the function and structure of the company boards and increasing the disclosure to the shareholders. பிர்லா ரிப்போர்ட் எப்போவுமே என்ன எம்ஃபசைஸ் பண்ணுச்சுன்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் போர்டோட ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இன்னும் வெளிப்படைத்தன்மையாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் டிஸ்க்ளோஷர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து எம்ஃபசைஸ் பண்ணுச்சு. With respect to company boards, the committee made specific recommendations regarding the board representation and independence that have persisted to date in clause 49. அதாவது the company also recognized. Okay. இந்த கமிட்டி வேறு என்னெல்லாம் ப்ரைமரியாக ஃபோக்கஸ் பண்ணுச்சுன்னா, கம்பெனியோட ஃபங்க்ஷனையும் ஸ்ட்ரக்சரையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அப்புறம் இது வித் ரெஃபரன்ஸ் டு கிளாஸ் 49. கிளாஸ் 49 சொல்லியிருக்கிற மாதிரி அதோட ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் சிலது ஃபாலோ பண்ணுச்சு. த கமிட்டி ஆல்சோ ரெக்கக்னைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆடிட் கமிட்டி. வேறு இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, ஆடிட் கமிட்டி பற்றி இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குட் கார்ப்பரேட் கவர்னன்ஸ்க்கு ஆடிட்டரோட பங்கு ரொம்ப முக்கியம். அவங்க ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கம்பெனி ஒழுங்காக தான் நடக்குதா, நேர்மையாக இருக்கா, ஃபேராக இருக்கா. ஃபேர்ன்ற வார்த்தை முக்கியம். முன்னாடி ட்ரூ அண்ட் கரெக்டுன்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் ட்ரூ அண்ட் ஃபேர்னு மாற்றிருக்காங்க இல்லையா. இந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபேர் வியூவில் தான் இந்த கம்பெனி நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆடிட் கமிட்டி அது ரொம்ப தேவைன்னு சொல்கிறாங்க. அண்ட் மேட் மெனி ஸ்பெசிஃபிக் ரெக்கமெண்டேஷன்ஸ் ரிகார்டிங் தி ஃபங்க்ஷன் அண்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் போர்ட் ஆடிட் கமிட்டிஸ். The Birla Committee also made several recommendations regarding disclosure and transparency. திருப்பி இதுதான்ப்பா சொல்கிறாங்க. இன்ஃபர்மேஷன் நிறைய டிஸ்க்ளோஸ் பண்ணணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். இன் பர்டிகுலர் வித் ரெஸ்பெக்ட் டு இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் டு தி ஷேர்ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனில் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். among other recommendations, the Birla Committee stated that a company's annual report to the shareholders should contain management discussion analysis. MDA இந்த வார்த்தையை கண்டிப்பாக எழுதுங்க. அதாவது போனதில் சொன்ன மாதிரியே தான் இன்சைடர் ட்ரேடிங் சொன்னாங்க. அதுக்கப்புறமா போர்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஆப்ளிகேஷன்ஸ், ஷேர்ஹோல்டர்ஸ்கிட்ட முதல்ல இன்ஃபர்மேஷன் நிறைய டிஸ்க்ளோஸ் பண்ணணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், அப்புறம் ஆனுவல் ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அது எல்லா பாயிண்ட்டும் இதுலேயும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா என்ன ஒரு வார்த்தை வந்திருக்கு, மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷன் அனாலிசிஸ். அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் ஷுட் கண்டைன் மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷன் அண்ட் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கணும். அண்ட் த கம்பெனி ஷுட் டிரான்ஸ்மிட் த இன்ஃபர்மேஷன் சச் அஸ் குவார்ட்டர்லி ரிப்போர்ட் அண்ட் அனலிஸ்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் டு தி ஷேர்ஹோல்டர்ஸ். இது எல்லாமே ஆனுவல் ரிப்போர்ட்டோட சேர்த்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் SEBI என்ன சொல்லியிருக்காங்க, இம்ப்ளிமெண்டட் த பிர்லா கமிட்டி ப்ரொபோசல்ஸ் less than 5 months later in February 2000. அதாவது முதல்ல பார்த்த அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து நவம்பர் 2000, அதுக்காக தான் நவம்பர்னு பர்டிகுலராக எழுதியிருக்காங்க. February 2000க்கு ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி, lesser than 5 months later in பிர்லா கமிட்டியோட ப்ரப்போசலை 5 மாதத்துக்குள்ளவே, அதாவது எப்போன்னா பார்த்தீங்கன்னா February 2000 அப்போது இவங்க அந்த ப்ரப்போசல் சொன்னாங்க இல்லையா, இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பிர்லா கமிட்டி சொன்னதெல்லாம் அது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. At that time, SEBI revised its listing agreement to incorporate the recommendations of country's new code on corporate governance. அதே சமயத்தில் அவங்களோட லிஸ்டிங் அக்ரிமெண்ட்டையும் ரிவைஸ் பண்ணாங்க. என்னென்னா அவங்களோட புது கோடு ஒன்று கொண்டு வர்றதுக்காக, கார்ப்பரேட் கவர்னன்ஸ்க்காக புது கோடு கொண்டு வர்றதுக்காக அவங்களோட லிஸ்டிங் அக்ரிமெண்ட்டையும் ரிவைஸ் பண்ணாங்க. தீஸ் ரூல்ஸ் கண்டெய்ன்ட் இன் கிளாஸ் 14. அது எதில் இருக்குன்னா கிளாஸ் 49 இருக்குது. ஓகேவா, முதல்ல ஒரு கோடு கொண்டு வந்திருக்காங்க சிஏப்பா ஆக்சுவலாக. அதுக்கப்புறமா இவங்க ஒரு புது கோடு கொண்டு வராங்க. அந்த புது கோடு எதில் இருக்குன்னா லிஸ்டிங் அக்ரிமெண்ட்டில் கிளாஸ் 49 இருக்குது. அதுக்காக தான் இந்த கிளாஸ் 49 அமெண்ட்மெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நியூ செக்ஷன் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்டிங் அக்ரிமெண்ட் டுக் இன் டு ஃபேஸஸ் பிட்வீன். இது எந்த வருஷத்துலலாம் நடந்திருக்கு பாருங்க, 2000லேருந்து 2003 வரைக்கும் நடந்திருக்கு. The reforms applied first to newly listed and large companies. இந்த மாதிரி புரட்சிகரமான நடவடிக்கைகள், மாற்றங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு யாருக்கு பொருந்தோம்னா பெரிய அளவில் இருக்கிற கம்பெனிஸ், லார்ஜ் கம்பெனிஸ் அண்ட் லிஸ்டட் கம்பெனிஸ்.
அதுக்கப்புறமா ஸ்மால் கம்பெனிஸ், அதுக்கப்புறமா கடைசியாக பார்த்தா வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் லிஸ்டட் கம்பெனிஸ். ஓகேவா? மிகப்பெரிய அளவில் இருக்கிற லிஸ்டட் அண்ட் என்லார்ஜ் கம்பெனிஸ், ரிலையன்ஸ் மாதிரி ஒரு கம்பெனி, அதுக்கப்புறமா இருக்க குட்டி குட்டி லிஸ்டட் கம்பெனிஸ், ஸ்மால் கம்பெனிஸ் அண்ட் வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் லிஸ்டட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சோஃபார் 4 பார்த்துருக்கோமா? சிஏஏ, கேஎம்பி ரிப்போர்ட், டாஸ்க் ஃபோர்ஸ் ரிப்போர்ட், எம்சிஏ ரிப்போர்ட், எம்சிஏஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் ரிப்போர்ட்டுன்னு சொல்கிறேன், கிளாஸ் 49 அமெண்ட்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்னது, மார்ச் 2001 ஆர்பிஐ ரிப்போர்ட் ஆஃப் தி அட்வைசரி குரூப். ஓகே, இது பெருசாக போகும். ஸோ இந்த வீடியோவோட இப்போவே கட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.